அங்க போயிட்டு அங்க மறையுது ஒரு நிலவு, ஒரு நிலவு. இப்போ கடவுள் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளையும் நமக்காக தான் தெய்வம் படைத்தார். சூரியன் கடவுள் இல்லை, நிலவு கடவுள் இல்லை, வானம் பூமியெல்லாம் கடவுள் நமக்காக தெய்வம் படைத்தார். மழை கடவுள் அல்ல, நமக்கு தண்ணி வேணும் மழையை உண்டாங்க. செடி சிட்டு எல்லாம் கடவுள் கிடையாது, அதெல்லாம் ஆண்டு அனுபவிப்பது. ஆனா மனிதர்களாக இருக்கிற நாம் கொடுத்த தெய்வத்தை விட்டுட்டோம், கொடுத்து படைத்த தெய்வத்தை விட்டு படைப்புகளை, அவர் சொல்ற படைத்தவரை விட்டுட்டு படைப்புகளை நாம் தெய்வமா மாற்றிக்கொண்டோம். அதை கையெடுத்து நம்ம கும்பிடுறோம், அதை கையெடுத்து கும்பிடுறோம். அப்பதான் இந்த உலகத்துல ரெண்டு இருக்குது. உண்மைன்னு சொன்னா பொய்யின்னு ஒண்ணு, உண்மைன்னு சொன்னா பொய்யின்னு ஒண்ணு இருக்கும். பொய் என்பது அசுத்த ஆவி, அசுத்த எண்ணங்களை, கெட்ட எண்ணங்களை, மனங்களை நாம் உட்கார்ந்து இருந்தாலும் நம்ம உள்ளத்துல தேவையில்லாத கெட்ட கெட்ட எண்ணங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். கோபம், எரிச்சல், ஆத்திரம், ஆவேசம், பொய், ஒரு விதமான எரிச்சல், வாழ்க்கை வெறுப்பு, பிறர் மேல கோபம், அவங்களுக்கு அதெல்லாம் இருக்குது, நமக்கு எதுவே இல்லையே, அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள், பலவிதமான எண்ணங்கள் வந்து மனிதனுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி சீரழிய வைக்கிறது. புரியுதாப்பா? இப்போ ஏன் நம்ம என்ன பண்ணோம், சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளையும் நம்ம சுத்தம் பண்ணோம். வீட்டை சுத்தம் பண்ணோம், பாத்திரங்களை சுத்தம் பண்ணோம், துணியை சுத்தம் பண்ணோம், உடம்ப சுத்தம் பண்ணோம், எல்லாமே சுத்தம் பண்றோம். ஆனா மனதை நாம் சுத்தம் பண்ணுவது கிடையாது, நம்ம எண்ணங்களை சுத்தம் பண்ணுவது கிடையாது, நம்முடைய நினைவுகளை சுத்தம் பண்ணுவது கிடையாது. அதுதான் பாவம் நிறைந்திருக்கு. அதான் பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். நாம பயன்படுத்துற பொருளை நம்ம சுத்திகரிக்கணும்னா, கடவுள் நம்மளை பயன்படுத்த விரும்பினா நாம் சுத்திகரிக்கப்பட்டவங்களா இருக்கணும். நம்மளுடைய பாவம் நிறைஞ்சிருக்குது. அந்த உலகத்தை நிறைய கடவுளை வழிபட்டு இருக்கோம். ஆனா நம்மளுக்காக பாவ நிவர்த்தி பண்ணணும், மனுஷனுக்காக பாவ நிவர்த்தி பண்ணணும் யாரும் நினைச்சது கிடையாது. ஆனா ஏசப்பா இந்த உலகத்துல மனிதனாய் பிறக்கிறார். ஆவியா இருக்கிற தேவன், ஆவியா இருக்கிற தேவன் எப்படியாச்சும் பாவத்திலிருந்து அஞ்சலையை விடுதலையாக்கணும், மகனை ஏழுமலையை விடுதலையாக்கணும், நாவப்பனை விடுதலையாக்கணும். இன்றதுக்காக தான் அந்த ஆவி, தேவனிடத்தில் இருந்த அந்த ஆவி விடுதலைப்படுச்சு. வார்த்தை, அந்த வார்த்தை மாமிசமா மாறுச்சு, மாமிசமா மாறுச்சு, மாமிசமா மாறி உனக்காக எனக்காக வாங்க வாங்க